எஸ்ஐபி அபாகஸ் உலக அளவில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் மாணவர்களுக்கான கணித போட்டி நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான தமிழ்நாடு கிழக்கு மண்டலம் அளவிலான போட்டி புதுச்சேரியில் உள்ள சங்கமித்ராவில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1500 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு அமைச்சர் நமச்சிவாயம், எஸ்ஐபி மேலாண் இயக்குநர் தினேஷ் விக்டர், உமா சுவாமிநாதன், ரவிசங்கர், முகேஷ், வினோத் மற்றும் சர்க்குணம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட பள்ளி முதல்வர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வினோத், கதிரேசன் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் புதுச்சேரி, தமிழ்நாடு மாநிலங்களுக்கான பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளருமான சூரஜ் ஹெக்டே கலந்து கொண்டு பேசினார். இக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இலவச அரிசி வழங்கும் திட்டம் மீண்டும் தொடங்கப்படவுள்ளது. அதன்படி மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு தலா 10 கிலோ அரிசியும், சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு தலா 20 கிலோ அரிசியும் வழங்கப்படுகிறது. இதனை கடந்த 10ஆம் தேதி வில்லியனூரில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்நிலையில் இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கலைக்குழுக்களின் கலாச்சார ஊர்வலம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. புதுவை கடற்கரை சாலை பழைய துறைமுகம் அருகில் இருந்து புறப்பட்ட இப்பேரணியை அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இப்பேரணியானது கடற்கரை சாலையில் இருந்து துவங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரை காந்தி திடல் வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சியில் அரசு கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் உட்பட கலைக்குழுவினர்கள் கலந்து கொண்டனர். தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் 2025 1/1/2025 முதல் 31/1/2025 வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பாக சீட் பெல்ட் அணிந்து பயணம் செய்ய வலியுறுத்தி மோட்டார் வாகன பேரணி நடைபெற்றது. இப்பேரணி கடற்கரை சாலை காந்தி திடலில் ஆரம்பித்து எஸ்வி பட்டேல் சாலை வழியாக சிவாஜி சிலை, ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம் சென்று இறுதியாக கடற்கரை சாலையில் முடிவுற்றது. இப்பேரணி புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை ஆணையர் டாக்டர் சிவகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை துணை ஆணையர் குமரன் மற்றும் செயற்பொறியாளர் சீதா ராமராஜி போக்குவரத்து துறை ஊழியர்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.
புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் காவலர் பயன்பாட்டிற்கு உள்ள வாகனங்கள் பயன்பாடு இல்லாமல் செயலற்று கிடக்கின்றது. இந்த வாகனங்களை காவலர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் அரசிற்கு ஏலம் விட்டு வருவாயினை பெருக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்க தலைவர் ரகுநாதன் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது சங்க தலைவி செண்பகம், உறுப்பினர் அன்பு ஆகியோர் உடனிருந்தனர். இந்த வண்டியை பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 700 மேலே வண்டி இருக்குது. மக்கள் வரி பத்திரம் தான் இதை வண்டியை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒன்று அந்தந்த காவலருக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்கணும், இல்லையா ஏலமாவது விட்டுருந்தோம். இப்போ விட்டாவது ஒரு வண்டி கிட்டத்தட்ட 15,000 20,000 ஏலத்துக்கு போவோம். இன்னும் ஒரு 2 வருஷம் வச்சு மக்கள் வச்சு போட்டோன்னா 500 ரூபாய்க்கு கூட போகுது. குஜில் கடைக்காரங்க தான் குஜில் கடைக்கு தான் போவோம். அதுமாரி மக்களுடைய வரி பணம் ஒவ்வொரு துறையிலும் வீணாகுது. இதை சரியான ஒரு கட்டமைப்பு பண்ணி அரசு தேவையில்லாத வாகனத்தை ஏலத்தில் விட்டு அரசு வருவாய் ஈட்டுமாறு புதுச்சேரி 10 ரூபா சட்ட இயக்கம் சார்பில் வலியுறுத்துகிறோம். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அரசு ஊழியர்கள் குடியிருப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முயற்சியினால் ரூபாய் 36,80,000 செலவில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. இப்பணிகள் முடிவடைந்து அரசு ஊழியர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட குடியிருப்புகளை திறந்து வைத்து அரசு ஊழியர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். விழாவில் லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், நாவட்குளம் வார்டு பாரதிய ஜனதா பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து சிவகண பூதகண இசைக்குழு சிவனடியார் ராமலிங்கம் தலைமையில் மாட்டுச்சாண வரட்டி மாலை அணிந்து 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். சுண்ணாம்பு, மரத்தூள், வேஸ்ட் பேப்பர், விறகு, சாம்பல் போன்றவற்றால் விபூதி தயாரிக்க கூடாது என்றும் இதனால் நெற்றிக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும், ஆகையால் மாட்டுச்சாணத்தில் மட்டுமே திருநீறு தயாரித்து பயன்படுத்த வேண்டும் என்று கோஷமிட்டு வில்லையனூர் முக்கிய பிரதான சாலை வழியாக நடைபயணம் மேற்கொண்டு சிவன் கோவிலை சென்றடைந்தனர். இதில் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் மஞ்சினி மற்றும் சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ராமலிங்கம் தலைமையில் சிவனடியார்கள் செய்திருந்தனர். உலகிற்கு கொடுப்போம், உண்மை திருநீரை புவிதனில் பரப்புவோம், போலி திருநீரை தூக்கி எறிவோம், சாம்பல் திருநீரை ஒழித்து விடுவோம், சாக் பவுடரை தூக்கி எறிவோம், போலி திருநீரை தூக்கி எறிவோம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரி மகளிர் ஆணையத்தை மறுசீரமைத்தல் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பழங்குடியினர் இருளர் இன நலசங்கத்தின் மாநில துணைத் தலைவர் இந்திரா அரங்கநாதனை புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து இருளர் இன மக்கள் சார்பில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி பாகூர் கொம்யூன் இருளஞ்சந்தை பகுதியில் வசிக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பூர்வீக பழங்குடியின இருளர் இன நலசங்கத்தின் மாநில தலைவர் செல்வராஜ் தலைமையில் பொது செயலாளர் அரங்கநாதன் முன்னிலையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்திரா அரங்கநாதனை பொன்னாடை போர்த்தி வாழ்த்தி பாராட்டினர். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் செய்தியாளர்களிடம் பேசும்போது முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் அப்பகுதி மக்களுக்கும் தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இருளஞ்சந்தை இருளர் குடியிருப்பு தொகுதி மகளிர் தலைவி கல்பனா மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். காரைக்கால் பூர்வீக பழங்குடி இருளர் நலச்சங்கத்தினுடைய மாநில தலைவர் துணைத் தலைவர் ஏ சந்திரா அவர்களுக்கு குழந்தைகள் மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் பெண்கள் ஆணையத்தில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். எங்களுடைய சமுதாயத்தில் நடக்கின்ற செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், வன்கொடுமைகளை போக்கிக் கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இந்த புதிய அரசு. ஆகையால் ஏ சந்திரா அவர்களை சைல்டு மற்றும் உமன்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனில் ஆணையத்தினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு
மாநில அரசுக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்களை. காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மற்றும் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தில் நிறுவனத்தின் திலக் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், புதுவை முத்தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் ராஜகோபால், பழனிசுவாமி, கலைமாமணி ஆறுசெல்வன், கலைமாமணி சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினர். மேலும் மாணவ மாணவியர்களின் ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தின் நிர்வாகிகள், பெற்றோர்கள், புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்த கலைஞர்கள், ஓவியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல கலைஞர்களுக்கு அவருடைய ஓவியங்கள் எல்லாம் கண்ணெதிரிலே பார்க்கக்கூடிய அந்த ஓவிய கலைத்துவம் மிக்கதாக வரைந்தெடுத்திருக்கிறார். புதுச்சேரிக்குள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் ஏதாவது ஒரு வழியில் புகுந்து கஞ்சா விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள், மாணவர்களை குறிவைத்து நடைபெறும் போதைப் பொருட்கள் விற்பனையினை காவல்துறையினர் தொடர்ந்து தடுக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றனர். வில்லியனூர் அருகே உள்ள பங்கூர் ஏரிக்கரையில் கஞ்சா விற்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் பாலசுப்ரமணியன் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது அங்கிருந்த சிலர் தப்பி ஓட முயன்ற சிலரை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 11 பாக்கெட் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் கைதானவர்கள் வில்லியனூர் மணவெளி பகுதியைச் சேர்ந்த கவியரசன், பண்ருட்டி பானுப்பிரியா நகரைச் சேர்ந்த நிஷாந்த், திருபுவனைப்பாளையம் ரியாஸ் அகமது, கண்டமங்கலம் பள்ளி நேலியனூர் பகுதியைச் சேர்ந்த ராகவேந்திரன், ஜெயகாந்தன், புதுச்சேரி முத்தரையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் ஆகியோர் என்பது தெரியவந்தது. பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலிய கல்லூரியில் புதிதாக சேர்க்கப்பட்ட 2 ஆண்டு செவிலிய மாணவர்களுக்கான ஒளி விளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் செவிலிய கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்றார். முனைவர் டாக்டர் கணேஷ் ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிதாக பயிற்சியினை தொடங்க இருக்கும் செவிலிய மாணவர்களுக்கு ஒளி விளக்கேற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் உரையினை வாசிக்க செவிலிய மாணவ மாணவியர்கள் அதனை வழிமொழிந்தனர். பின்னர் அர்ப்பணிப்பு பாடலை பாடினர். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சிறந்த தரமான மருத்துவ வசதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். செவிலியர்கள் பணி என்பது மிகவும் உன்னதமானது, எனவே சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். செவிலியர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சிரிப்போடும் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அப்பொழுதுதான் நோயாளிகளுக்கும் நோய் குணமாகும் என்ற நம்பிக்கை ஏற்படும். புதுச்சேரியில் 13 செவிலியர் கல்லூரிகள் உள்ளது. மேலும் 2 கல்லூரிகள் வர உள்ளது என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், கல்லூரி தலைவர் டாக்டர் ராமச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் சேர்த்து மாதிரி அனைவருக்கும் நன்றி. On the rights of the people. I entrusted to my care. And will make the decision. No distinction of caste. Creed.
பாதுகாப்பு மாதம் ஆண்டுதோறும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. அதனை ஒட்டி பாகூர் கொம்யூன் காட்டுக்குப்பத்தில் இயங்கி வரும் கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் நிறுவனத்தில் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 36வது சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பில் பொது மேலாளர் சுகுமார் மற்றும் மேலாளர் குமரகுருபரன் ஆகியோர் ஆலோசனைப்படி தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து இருசக்கர வாகனத்தில் பேரணி நடைபெற்றது. கிருமம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கணேசன் தலைமையில் கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் நிறுவன அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு பொது மக்களிடையே தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதைத் தொடர்ந்து கோத்ரேஜ் நிறுவன வளாகத்தில் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தர கட்டுப்பாட்டுத்துறை பொது மேலாளர் குமரகுரு தலைமையில் யூனிட் இன்சார்ஜ் கண்ணன் முன்னிலையில் கிருமம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கணேசன், உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து பணியாளர்களிடையே எடுத்துரைத்து தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். மனித வளத்துறை விவேக் கண்ணன் வரவேற்புரை வழங்கினர். தொடர்ந்து புதுச்சேரி தன்னம்பிக்கை கலைக்குழுவினரின் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இதனை அடுத்து அனைவரும் சாலை பாதுகாப்பு குறித்த உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முன்னதாக சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி கோத்ரேஜ் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து கோத்ரேஜ் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை ஆய்வாளர் கணேசன் துவக்கி வைத்தார். சேஃப்டி கோ ஆர்டினேட்டர்கள் தியாகராஜன் மற்றும் செந்தில்வேல் ஆகியோர் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சியில் நிறுவனத்தில் பணிபுரியும் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கலைக்குழு நிறுவனர் திரு பிரான்ஸ் ஸ்டாஃப்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என் உயிர் பாதுகாப்பு, என் குடும்பத்தின் பாதுகாப்பு, என் சமுதாயத்தின் பாதுகாப்பு. கலைஞர்கள் மட்டும் பங்கெடுக்க மாட்டாங்க, பார்ட்டிசிபென்ட் நீங்களும் பங்கெடுக்க போறீங்க. ஏன்னா நீங்களும் நடிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்தா மட்டும் வில்லியனூர் விவேகானந்தா அரசாண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர் ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற மண்டல மற்றும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியில் உயர்நிலைப்பள்ளி அளவில் வெற்றி பெற்று மீண்டும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி 2025 பொறியியல் துறையில் சிறந்த கண்காட்சிக்கான விஸ்வேஸ்வரய்யா டிராபி, தேசிய அளவில் அருங்காட்சியக கவுன்சிலில் தனிப்பட்ட பிரிவில் முதல் பரிசு மற்றும் ரொக்கப்பரிசு ரூபாய் 7,000, புதுச்சேரியில் இருந்த சிறந்த கண்காட்சிக்கான தனிப்பட்ட பிரிவில் பங்கு பெற்றவற்றில் சிறந்த படைப்புகளின் பரிசு பெற்ற மாணவன் முகமது தாஜிதீனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் ஆங்கில விரிவுரையாளர் இறைவாசன் வரவேற்றார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் முன்னிலை வகித்தார். பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமை தாங்கி 10ஆம் வகுப்பு மாணவன் முகமது தாஜுத்தீனின் அறிவியல் படைப்பினை பற்றி விளக்கி வாழ்த்தி பேசினார். வெற்றி பெற்ற மாணவன் முகமது தாஜுதீனையும் அவருக்கு வழிகாட்டிய ஆசிரியையாக விளங்கிய அறிவியல் ஆசிரியை வரலட்சுமியையும் பாராட்டி சால்வை அணிவித்து சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசினை வழங்கினார். மாணவனின் படைப்பு புதுச்சேரியில் உள்ள பழைய துறைமுகத்தில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் விரிவுரையாளர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவனை வாழ்த்தி பேசினர். நிகழ்ச்சியினை விரிவுரையாளர் வேல்முருகன் தொகுத்து வழங்கினார். விரிவுரையாளர் ராஜேஷ் நன்றி கூறினார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களை அவமானப்படுத்தும் விதமாக பேசியிருப்பதும், அதே நேரத்தில் கல்வி சேவையில் நூற்றாண்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் தனியார் பள்ளிகளின் நிர்வாகங்களை அவமரியாதைப்படுத்தும் விதமாக பேசியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். சட்டப்பேரவைத் தலைவராக இருக்கும் செல்வம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பன்னாட்டு உளவியல் மாநாட்டில் பேசும்போது, புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சைக்கோவாக மாறி வருகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். இவரின் இந்த பேச்சால் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களும் பெற்றோர்களும் கொதிப்படைந்து இருக்கிறார்கள். அதுவும் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் சிறப்பாக நடத்தக்கூடிய பள்ளிகளில் கல்வி தரத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக விமர்சனம் செய்திருக்கிறார். மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பேச வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய சபாநாயகர் இப்படி பேசியிருப்பது மாணவர்கள் சமுதாயத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.
லாப நோக்கில் செயல்படும் தனியார் பள்ளிகள் கண்காணிக்கவும், கல்வித்துறையின் சட்ட விதிகளும் மீறி செயல்படும் பள்ளிகளின் மீது இவர் நடவடிக்கை எடுக்க குழு அமைக்க அறிவுறுத்த வேண்டுமே தவிர பொதுவாக தனியார் பள்ளிகளை பற்றி அவதூறாக பேசக்கூடாது. அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு நிகராக தரம் உயர்த்த கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு பரிந்துரைப்பதுடன் கல்வித்துறை மூலம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நல்லொழுக்க பாடம் மற்றும் உடல் கல்வி பாடத்தை கட்டாயப்படுத்த அறிவுறுத்த வேண்டும். அதன் மூலம் மாணவர்களின் மனநலமும் உடல் நலமும் மேம்பட இதை முதலில் இவர் வலியுறுத்த வேண்டும். இதையெல்லாம் செய்யாமல் தனியார் பள்ளி மாணவர்களை குறை கூறுவது சபாநாயகருக்கு அழகல்ல. தற்போது அரசு துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் பெரும்பாலானோர் தனியார் பள்ளிகளில் படித்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்று பல உயர் பதவிகளில் இருந்து கொண்டு சாதனை புரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் சபாநாயகர் சைக்கோ என்று சொல்ல வருகிறாரா? அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் முதல் அரசு அதிகாரிகள் பிள்ளைகள் வரை தனியார் பள்ளிகளில் தான் அதிக அளவில் படிக்கிறார்கள். அவர்களெல்லாம் எதிர்காலத்தில் சைக்கோவாக மாறிவிடுவார்கள் என சபாநாயகர் சொல்ல வருகிறாரா? தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள் தற்போது அதிக அளவில் மருத்துவராகவும், பொறியாளர்களாகவும், விஞ்ஞானிகளாகவும், தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் உள்ளனர். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் பல துறையில் சிறந்து விளங்கி சாதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மனநல மருத்துவத்தில் நிபுணர்களாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசும் இவர் மனநல மருத்துவத்தில் சிறந்து விளங்கும் யாராவது மருத்துவரிடம் மனநலத்தை பரிசோதித்து வைத்தியம் பார்த்து கொள்ள வேண்டும். சபாநாயகரின் இப்படிப்பட்ட போக்கை இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் தனியார் பள்ளி மாணவர்களை பற்றியும் தனியார் பள்ளி நிர்வாகத்தை பற்றியும் பேசியது சம்பந்தமாக உடனே வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் பேச்சு சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்கும் தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என்பதை இந்த அறிக்கை மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி முழுவதும் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீனவ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிர்களுக்கு நிழற்குடையும் மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் இயந்திரங்களையும் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், மாநில மீனவரணி துணை செயலாளர் தங்கராசு, பூபதி, பிரகாஷ், அல்போன்ஸ், சந்துரு, உதயகுமார், தேசப்பன், மணிபாரதி, ஆரோக்கியராஜ், முருகன் மற்றும் தொகுதி திமுகவினர் உடன் இருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவலி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர், பழங்கள் போன்ற பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். இதேபோல் உதயம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் மன்னார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த பாரதி குடும்பத்தினர் செய்திருந்தனர். கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது.
தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். சித்தானந்த ரத்தினம் ஜெயசங்கர் சிறப்பு பூஜைகள் செய்து வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலயக்குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் RCM தொடக்கப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு மற்றும் தாசியா தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய இலவச இருதய மற்றும் சிறுநீரக பரிசோதனை முகாம் திருவள்ளுவர் நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெற்றது. முகாமிற்கு வணிக வரி அதிகாரி காவ்யா வர்மன் மைனு மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், வணிக வரி அதிகாரி காவ்யா வர்மன் மைனு, RCM பள்ளியின் தாளாளர் அருள் ஜேம்ஸ், சிறப்பு அதிரடிப்படை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், சைபர் கிரைம் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தனர். இந்த முகாமில் இருதயம் சம்பந்தமான பரிசோதனை குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை மேற்கொண்டனர். மேலும் எக்கோ பரிசோதனை, கட்டணமில்லா இருதய அறுவை சிகிச்சை பரிந்துரை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு, இரத்த கொதிப்பு, சிறுநீரக நோய் வர வாய்ப்புள்ளதா என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதி மற்றும் பல்வேறு பகுதிகளை சார்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முகாமில் புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் ஆரோக்கியதாஸ், பொருளாளர் ஜோலிதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள புனித அந்திரேயா ஆலயத்தில் இந்த ஆண்டுக்கான பெருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. கொடியேற்றத்தை முன்னிட்டு தினந்தோறும் திருப்பள்ளி நற்கருணை ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியானது கம்பன் நகர் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் சமூக சேவகருமான சசிபாலன் மற்றும் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். எனவே அவர் சீமோன் பேதுருவுடன் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த அவரை எங்கே வைத்துள்ளதோ கடலூர் மாவட்டம் கடலூர் ஊராட்சி ஒன்றியம் மதலப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கிராம சபை கூட்ட தலைவர் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிராம நிர்வாக அதிகாரி கார்த்திகேயன், கிராம சபை பற்றாளர் சக்திவேல், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமாரன், ஊராட்சி செயலர் ரமேஷ், சுகாதார ஆய்வாளர் சுரேஷ், அரசு பள்ளி தலைமை ஆசிரியை சுதா உட்பட முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த கிராம சபை கூட்டத்தில் ஏற்கனவே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் மீண்டும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. இந்தியாவின் 76வது குடியரசு தினம் இந்தியாவின் எக்ஸ் சர்வீஸ் லீக் சார்பாக பாகமுடையான்பேட்டில் உள்ள அதன் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரி ECHS-இன் பொறுப்பு அதிகாரி கர்னல் கண்ணன் தேசிய கொடியை பறக்கவிட்டார். விழாவில் முன்னாள் ராணுவ வீரர்கள், வீரமங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழா முன்னாள் ராணுவத்தினரால் கொண்டாடப்பட்டது. விழா ஏற்பாடுகளை தலைவர் பெருமாள் தலைமையில் மூத்த உபத்தலைவர் ஜோதிகுமார், பொருளாளர் ரவிச்சந்திரன், அரிபுத்திரன், தனுசுகுப்பன், குணசேகரன் செய்திருந்தனர். புதுச்சேரி சேர்ந்தவர் ஜார்ஜ் புஷ் வரி ஆலோசகராக உள்ளார். பாரம்பரிய கரலாக்கட்டை உடற்பயிற்சியை மக்களுக்கு வலியுறுத்தும் வகையில் இவர் 24 மணி நேரம் கரலாக்கட்டையை சுற்றும் சாதனையில் அவர் ஈடுபட்டுள்ளார். 24 மணி நேரத்தில் 12,128 சுற்று அவர் சுற்றினார். இதனை டேலண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக இந்த பயிற்சியை பெற்று வருவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக மற்றவர்களுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் கூறினார்.
வணக்கம், என் பேர் கே ஜார்ஜ் புஷ். பாண்டிச்சேரியில் டாக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இந்த கர்லாக்கட்டை, யோகா இந்த மாதிரி பாரம்பரிய உடற்பயிற்சிகளை கடந்த 4-5 வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை நான் ஒரு 6-7 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி பொங்கல் அன்னைக்கு தொடர்ந்து 24 மணி நேரம் கர்லாக்கட்டை 10 கிலோ கர்லாக்கட்டையை சுற்றி 12,128 தடவை சுற்றி உலக சாதனை படைச்சிருக்கேன். டேலண்டினா வேர்ல்டு ரெக்கார்டு ஆர்கனைசேஷன் இது அங்கீகரிச்சிருக்காங்க. இது மூலயமா மக்கள் நம்ம பாரம்பரிய உடற்பயிற்சிகளை தேடி பண்ணணுமோ இது அவங்க வீட்டில் இருந்தும் அவங்களோட முழு உடலையும் கட்டுக்கோப்பாகவும் பலப்படுத்த முடியும்னு நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இது நிகழ்த்தியிருக்கோம். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் புதுச்சேரி கலைக்குழுவின் கலாச்சார ஊர்வலம் குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை பழைய துறைமுகம் அருகிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரையில் உள்ள காந்தி சிலையை வந்தடையும் இந்த ஊர்வலத்தினை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த ஊர்வலமானது அண்ணா சாலை வழியாக ராஜா தியேட்டர், எஸ்பி பட்டேல் சாலை வழியாக அஜந்தா சிக்னல் அருகே வந்தது. அப்போது சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஊர்வலத்தில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு பிஸ்கெட் மற்றும் குளிர்பானங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்தபாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஃபெர்மாடா இசை நிறுவனம் தனது 5வது ஆண்டு விழாவை புதுவை தனியார் மஹாலில் கொண்டாடியது. மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய நிகழ்ச்சியில் கீபோர்ட், ட்ரம்ஸ் மற்றும் புல்லாங்குழலில் பல அபாரமான பாடல்கள் இசைக்கப்பட்டன. இவை ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன. நிகழ்ச்சியின் நிறைவில் ஃபெர்மாடா இசை நிறுவனத்தின் உரிமையாளர் மதன் குமாருடன் தலைமை விருந்தினர் பரணி மற்றும் சரவணன் கலந்து கொண்டு மாணவர்களை கௌரவித்தனர். அவர்கள் சிறந்த நிகழ்ச்சிக்காக மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கினர். Deepak Raj, he completed B.